சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனைத் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் சொல்லிட்டு மேலே சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படுகிற அவனை போல பூமியில் ஒருவனை காணவில்லைன்னு சொல்லி யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆபேலின் காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இப்படி அநேக சாட்சிகளை பார்க்கிறோம். இங்கே விசேஷமாய் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சாட்சி கொடுக்க காரணம், அவனிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம், அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். முந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் அவன் ஜெபிக்கிறவன். தானியேல் ஒரு ஜெப வீரன். ஆகவே தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறதுக்கு காரணம், அவன் ஒரு ஜெப வீரன், ஜெபிக்கிறவன். ரெண்டாவது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல காரணம், அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் சொல்கிறார். 1000 நாளை பார்க்கலாம் நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சொல்ல பாருங்கள். ஆண்டுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவன், ஜெபிக்கிறவன், அது மாத்திரமல்ல கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவன். சங்கீதம் 71 சொல்ல, என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன். அப்படியே அடிக்கடுக்காக நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன். கோலியாத்துக்கிட்ட சொல்கிறான், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிற, ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி அவனை மேற்கொண்டான். இப்படி அநேக காரியங்களை பார்க்கிறோம் தாவீது வாழ்க்கையில். ஆக ஆண்டவர் சொல்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று சொல்லி. இன்றைக்கி நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க நாம் தாவீது போல வாழ்கிறோமா? இல்லை என்றால் இன்றைக்கி ஒப்புக்கொடு, மனம் திரும்பு, தாவீது போல வாழ ஒப்புக்கொடு. கர்த்தர் நம்மையும் குறித்து சாட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சாட்சி கொடுத்தீரப்பா. ஆகவே தாவீதை போல நாங்கள் மேலே விசுவாசமுள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் ஆண்டவரே வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.